Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 13 final accounts 2 உடைய exercise 6 sum பார்க்கலாம். The following are the extracts from the trial balance. Sundry debtors 30,000 rupees, bad debts 5,000 rupees. So trial balance படி நமக்கு sundry debtorsல 30,000 rupees இருக்கு and bad debts 5,000 rupees இருக்கு. Additional information அதாவது adjustments கொடுத்திருக்காங்க. Write off further bad debts 3,000 rupees. Create 10% provision for bad and doubtful debts அப்படின்னு கொடுத்திருக்காங்க. You are required to pass necessary adjusting entries and show how these items will appear in profit and loss account and balance sheet. So இந்த சம்ல நம்ம adjusting entries போடணும் and profit and loss account போடணும், balance sheetum போடணும். ஓகே, adjusting entries அப்படின்றது நம்ம இந்த additional information கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த ரெண்டு accounts அதாவது இந்த ரெண்டு ஐட்டம்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம adjusting entries போடணும். ஓகே, so first write off further bad debts அப்படின்னு கொடுத்திருக்காங்க 3,000 rupees and second பாத்தீங்கன்னா provision 10% கொடுத்திருக்காங்க. so first நம்ம calculation போட்டு அதுல provision for bad and doubtful debts எவ்வளோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம adjusting entries போட முடியும். ஓகே, so first நம்ம calculation போட்டுடலாம். calculation போடுறதுக்கு first எடுத்ததும் நம்ம sundry debtors எடுத்துக்கணும். so sundry debtorsல இருந்து நியூ பேட் டெப்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்தர் பேட் டெப்ட்ஸ் இதை நம்ம மைனஸ் பண்ணணும். இங்க ஆல்ரெடி நமக்கு பேட் டெப்ட்ஸ் இருக்கு. சோ இந்த பேட் டெப்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல மட்டும் தான் வரும். ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே ஒவ்வொரு இடத்துல தான் வரும். ஓகேவா, ஸோ பேட் டெப்ட்ஸ் அப்படின்றது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல மட்டும் தான் வரும். சன்ட்ரி டெப்டாஸ் அப்படின்றது நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல வரும், அசட் சைட்ல. ஓகேவா, இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல இருக்கிற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற இந்த ஐட்டம்ஸ் தான் நமக்கு ரெண்டு இடத்துல வரும். ஒன்னு பிஎன்எல்ல வரும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல வரும். ஓகேவா, சோ நம்ம கால்குலேஷன் போடும்போதும் இங்க ஆல்ரெடி இருக்கிற ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற இந்த பேட் டெப்ட்ஸை நம்ம எடுக்கவே கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் தான் நம்ம கால்குலேஷன்ஸ்க்கு எடுத்துக்கணும். ஓகே, இப்ப சன்ட்ரி டெப்டாஸ்ல 30,000 rupees கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை எடுத்துக்கலாம். அதுல இருந்து 3,000 rupees பேட் டெப்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் ஒரு 27,000 rupees கிடைக்கும் இல்லையா, அந்த 27,000 இருந்து தான் இந்த 10% ப்ரொவிஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கால்குலேஷன்ஸ் பாருங்க. சன்ட்ரி டெப்டாஸ் 30,000 பிளஸ் பேட் டெப்ட்ஸ் 3,000. 30,000ல இருந்து 3,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா 27,000 rupees வரும். நெக்ஸ்ட் லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அட் 10% போட்டுக்கணும். இந்த 27,000 rupees இருக்கு இல்லையா, இதுல இருந்து 10% கண்டுபிடிக்கணும். ஸோ 27,000 into 10/100 அப்படின்னு போட்டோம்னா 2 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம்னா 2,700 வரும். இதுதான் நமக்கு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் உடைய அமௌண்ட். ஓகே, ஸோ இந்த 27,000 இருந்து 2,700 மைனஸ் பண்ணிட்டோம்னா 24,300 வரும். இது அப்படியே எடுத்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போட்டுருவோம். ஓகேவா, ஸோ கால்குலேஷன் போடுறது வேஸ்ட். எதுக்காக நம்ம கால்குலேஷன் வேற தனியா போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கால்குலேஷன் போட்டாதான் உங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். அட் த சேம் டைம் இந்த கால்குலேஷன் அப்படியே எடுத்து நீங்க பேலன்ஸ் ஷீட்ல போட்டுடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் போடலாம். பேட் டெப்ட்ஸ் உடைய அட்ஜஸ்டிங் என்ட்ரி உங்களுக்கு தெரியும் இல்லையா, பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு சன்ட்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட். பேட் டெப்ட்ஸ் அப்படின்றது லாஸ், நமக்கு பிசினஸ்க்கு லாஸ் அப்படின்றதுனால அதை நம்ம டெபிட் பண்றோம். சன்ட்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கிறோம். அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் உடைய ஃபார்மேட் எல்லாமே போட்டுருங்க. பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு சன்ட்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு 3,000 rupees போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல போட்டுக்கோங்க. பீயிங் பேட் டெப்ட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்க்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடணும். நமக்கு ஆல்ரெடி ட்ரையல் பேலன்ஸ்ல ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ப்ரொவிஷன் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம நியூவா தான் ப்ரொவிஷன் போடுறோம் இல்லையா, சோ இதை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லயே அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஓகே, சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படின்னு வரும். ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸை டெபிட் சைட்ல தான் போடுவோம் இல்லையா, அதனால என்ட்ரி போடும்போது அதாவது அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடும்போது ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் நம்ம கிரெடிட் சைட்ல போட்டுக்கிறோம். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படின்னு போட்டு 2,700 rupees நம்ம அசர்டைன் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த 2,700 rupees அதை எடுத்து இங்க போட்டுக்கணும் போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல. பீயிங் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் ப்ரொவைடட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடும்போது நம்ம ஓல்டு பேட் டெப்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இங்க நமக்கு இருக்கு 5,000 rupees. ஃபர்ஸ்ட் அதை எடுத்து எழுதிக்கணும். அது கூட இந்த நியூ பேட் டெப்ட்ஸையும் இந்த ப்ரொவிஷனையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் உடைய ஃபார்மேட் எல்லாமே கரெக்டா போட்டுட்டு டெபிட் சைட்ல டு பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு போட்டு இன்னர் காலம்ல 5,000 rupees ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. இது ஆல்ரெடி ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்த பேட் டெப்ட்ஸ் அமௌண்ட். ஓகே, ஆட் அடிஷனல் பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு போட்டு 3,000 rupees போட்டுக்கோங்க. இப்ப இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம்னா 8,000 rupees வரும். ஆட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படின்னு போட்டு 2,700 கண்டுபிடிச்சோம் இல்லையா, 10% அந்த அமௌண்ட். ஓகேவா, சோ 8,000யும் இந்த 2,700யும் ஆட் பண்ணோம்னா 10,700 rupees வரும்.
இதை அவுட்டர் காலம்ல போட்டுக்கணும். இப்ப நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் போடணும். பேலன்ஸ் ஷீட் உடைய ஃபார்மேட் எல்லாமே கரெக்டா போட்டுட்டு கால்குலேஷன் போட்டோம் இல்லையா, இது அப்படியே எடுத்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போட போறோம். அசட் சைட்ல சன்ட்ரி டெப்டாஸ்னு போட்டு இன்னர் காலம்ல 30,000 போடுங்க. லெஸ் பேட் டெப்ட்ஸ் நியூவா இருந்துச்சு இல்லையா, அந்த பேட் டெப்ட்ஸ். ஓகே, அட்ஜஸ்டிங் என்ட்ரீஸ்ல வரக்கூடிய ஐட்டம்ஸ் தான் இங்க நமக்கு வரும். பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு போட்டு 3,000 போட்டுக்கோங்க. எடுத்து மைனஸ் பண்ணா 27,000 பிளஸ் ப்ரொவிஷன் ஆஃப் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் போட்டு 2,700 போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 24,300 ருபீஸ் வரும். இதை அவுட்டர் காலம்ல போட்டுக்கணும். ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஹைப் பண்ணிட்டு வீடியோவை மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.